प्रसीद प्रसीद स्वामिन् धर्मजगन्नाथ यावत् भूजारम्भं तावत्तं प्रीतिभावेन कुम्भेस्मन् सानिध्यं गरगर स्वाहा श्रीमन् धन्वन्तरिमूर्तिं ध्यायामि आवाहयामि भूगं ध्यायामि उपगं ध्यायामि पादयोगो भाग्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि समर्पयामि स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैगे सम्बोधयामि ओं धन्वन्तरगे नमः ओं आदिदेवाय नमः नमः संगचक्रधराय नमः अमृतकलशहस्ताय नमः कल्यचन्द्र विशारदाय नमः दियोषधधाराय नमः करुणामृतसागराय नमः सुखकराय नमः अस्त्रक्रियकुशलाय नमः स्तामाय नमः प्राणदाय नमः परमः आर्तत्राणभरायणाय नमः आयुर्वेद प्रसारकाय नमः अष्टाङ्गयोग्याय नमः सर्वै नमः समनादिगवद्दिदाय नमः सर्वप्राणसुकृते नमः सर्वमङ्गलकराय नमः सर्वान्दात्रे नमः महामेधावने नमः क्षेमकृतये नमः वंशवर्धनाय नमः वीरभयाय नमः प्राणप्रदे नमः शीलाब्धिजन्मने नमः सुस्थिताय नमः पुराणपुरुषोत्तमाय नमः अमरप्रभवे नमः नारायणाय नमः औषधाय नमः सर्वानुगाय नमः प्रजानां जीवकते नमः पुराणपुरुषोत्तमाय नमः शुक्लवाससे नमः पुरुषार्थप्रदाय नमः भक्तसर्वार्थसाधकाय नमः नमः जगदानन्दकारकाय नमः आदिविद्याय नमः श्रीरङ्गनिलयाय नमः सर्वजनसेविताय नमः पुष्पाञ्जलिं समर्पयामि यदा वागणवेदगामि सोऽहं दूरहितूर्वदूर्वन्नमभूतवं मद्गृतमधिगविर्धानमङ्गस्वामाग्वाः मित्रत्यचक्षुषामि मूलम् धन्वन्तरगे अमृतकलशहस्ताय सर्वामिजविनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तरगे अमृतकलशहस्ताय सर्वव्याधिनिवारणाय सर्वरोगनिवारणाय त्रैलोक्यपदगे त्रैलोक्यपदगे श्रीमहाविष्णुस्वरूप श्रीमन्धन्वन्तरयामि हरि ओम ओम श्री गुरुभ्यो नमः। வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் கொர்க்கை அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த மாரமங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கிற தன்வந்திரி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் மாரமங்கலம்ன்ற கோவிலில் துரையப்ப சாஸ்தா அப்படின்ற ஒரு சாஸ்தா கோவிலை பார்த்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ராமேஸ்வர சுவாமியை பார்த்தோம். இப்போ திரும்பவும் அதே தூத்துக்குடியில் இருக்கிற கொர்க்கைன்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற மாரமங்கலம் கிராமத்தில் இருக்கிற இந்த பெருமாள் கோவில் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இணைஞ்சிருங்க. தன்னோ அக்னி பிரஜோதயாது ஓம் நிருதிகே நமः ஓம் வருணாயை நமः ஓம் வாயுவே நமः ஓம் குபேராயை நமः ஓம் ஈசானாயை நமः ஓம் அக்னியே நமः ஆத்மனே
ஸ்வாஹா. இது வந்து நான் சொன்னேன் மாரமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற விற்றிருந்த பெருமாள் தலம். விற்றிருந்த பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தன்வந்திரி பகவான், ஆஞ்சநேயர் இவங்க மட்டும்தான் இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த விற்றிருந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற தன்வந்திரிக்கு வந்து மாதம் ஹஸ்த நட்சத்திரம் வர நாளில் இங்கே வந்து ஹோமமும் அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானங்களும் நடக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தன்வந்திரி பகவான் யாரோட ரூபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளோட ரூபந்தான். அந்த தன்வந்திரி பகவான் வந்து தன்னோட பக்தர்களுக்குள்ள குறைகளை தீர்க்கிறதும், அது போக இன்னொரு விசேஷமான என்னென்னா, அவருக்குள்ள விசேஷம் என்னென்னா, அவர் வந்து நோய்களையும் தீர்க்கிறதுக்கு தான் தன்வந்திரி பகவான்னு பேர். அந்த நோய்களை தீர்க்கிறனால அந்த தன்வந்திரி பகவானை வந்து நம்ம எப்போவுமே வியாழக்கிழமையில் வந்து தரிசனம் பண்ணுறதும், அவருக்கு தீபம் போடுறதும், ஹோமம் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து விசேஷமாக சொல்லுவாங்க. இந்த ஹோமம் பண்ணுறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊரில் உள்ள மக்களுக்கு நோய் தீர்க்கவும், அது போக வேறு எந்த வைரஸ் அந்த மாதிரி கொரோனா வைரஸ்லாம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்லேயோ ஊர்லேயோ ஊர் மக்களுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ எந்த ஒரு வியாதிகளும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காக பண்ணக்கூடியது தான் இந்த வந்து தன்வந்திரி ஹோமங்கிறது. இதை வந்து வீட்டில் வந்து சில பேர் வந்து பர்சனலாக பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்கவுங்களோட ஆரோக்கியத்துக்காக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வீட்டில் தன்வந்திரி ஹோமம், நேரம் சரியில்லை, உடம்பு ரொம்ப படுத்துது, உடம்புக்கே முடியாமல் இருக்குது, ஒரு கை கால் ரொம்ப இதாக இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் இந்த தன்வந்திரி ஹோமத்தை வந்து வீட்டில் பண்ணால் அவங்கவுங்க வீட்டில் உள்ளவாளுக்கு சேமம். இந்த மாதிரி பொதுவான இடத்துல கோவில்களில் பண்ணுறதுக்கு என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, ஊர் மக்களுக்கும், ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் நம்ம பண்ண முடியாதுங்கிறனால பெருமாள் வீட்டில் இருக்கிற ஸ்தலத்தில் தன்வந்திரி பகவான் முன்னாடி இந்த ஹோமம் நடந்து அதில் கலசங்கள்லாம் வச்சு அந்த கலச நீரை ஆவாகனம் பண்ணி அதை வந்து தீர்த்தமாக வந்து எல்லாருக்கும் தெளிப்பா. அது போக அவளுக்கு புரோஷனம் பண்ணுற தீர்த்தம் வந்து அவளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள். இப்படி எல்லாமே வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்கிற எல்லா குழந்தைங்க, வயசானவங்க, இப்படி எல்லாரோட நோயையும் தீர்க்கணும். நோய் தீர்ந்துருச்சுனாலே நம்மளுக்கு பாதி கவலை போயிடும். இன்றைக்கி நோய் இருக்கனால பல கவலைகளில் நம்ம வந்து இருப்போம். நம்மளுக்கு கடன் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகளில் நம்ம மனசு இருந்தாலும் உடம்புங்கிறது ஒன்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம நல்லபடியாக நடமாடவாது முடியும், வேலை செய்ய முடியும். அந்த வேலைகள் செய்வதுக்கும் நல்லபடியாக நடமாடுறதுக்கும் நம்மளுக்கு கை காலிலேருந்து எல்லாமே சுகமாக இருக்கணும். அதனால் இந்த தன்வந்திரி ஹோமங்கிறதுக்கு இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோவிலில் தன்வந்திரி ஹோமம் நடக்கிறத பற்றியும் அதோட விசேஷங்கள் பற்றியும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தன்வந்திரி ஹோமம் பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் பெருமாள் பற்றியும் அண்ணா அர்ச்சகர் அண்ணா சொல்லுவார். நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ராதே கிருஷ்ணா. என் பேர் வந்து பிரகாஷ். இந்த கோயில் பாண்டியராஜா காலத்து கோயில். இந்த கோயில் வந்து பாண்டியராஜா காலத்து கோயில். கிட்டத்தட்ட 500லேருந்து 600 வருஷத்து பழைய காலத்து கோயில். இதில் வந்து 2011 முதல் கும்பாபிஷேகம் சுவாமி வந்து உத்தரவு கொடுத்து முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி மூலஸ்தானம் ஸ்ரீதேவி பூதேவியோட வீத்திருந்த பெருமாள் தான் இருந்தார். இதில் அந்த கும்பாபிஷேகத்தொட்டி சுவாமி அனுகிரகத்தினால இந்த சுற்று வட்டாரத்தில் தன்வந்திரி ஆலயம், அதுக்கு வழிபாடு அப்படின்றது வந்து எங்கேயுமே கிடையாது.
அதனால் நம்ம கோயிலில் தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்து தன்வந்திரி பிரதிஷ்டை பண்ணுவோம். சரி, ஆலயத்துக்கு வெளியில் சுவாமி மட்டும் தனியாக இருப்பார் அப்படின்றதுக்காக அவருக்கு துணையாக, சுவாமிக்கு துணையாக கருடாழ்வாரும் கல்யாண ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 14 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். மாதம் தன்வந்திரியோட ஜன்ம நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரம். மனுஷாளுக்கு எப்படி நட்சத்திரத்தை வந்து விசேஷமாக நினச்சி அவளோட ஜன்ம நட்சத்திரத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ, இதில் வந்து சுவாமியோட ஜன்ம நட்சத்திரத்தில் எல்லாருக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுறோம். இதில் வந்து அவளுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் உண்டோ, சிலவா நோய்க்காக வேண்டிப்பா, சிலவா உத்தியோகத்துக்கு வேண்டிப்பா, சிலவா புத்திரபாக்கியத்துக்கு வேண்டிப்பா, விவாகத்துக்கு வேண்டிப்பா, அவளுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் உண்டோ இந்த சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பூஜை, பிள்ளையார் பூஜை, புண்ணியாவாஜனம் எல்லாம் பண்ணி ஹோமம் பண்ணி இதுக்கப்புறமா சுவாமிக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும், அபிஷேகப்பொடி, மஞ்சப்பொடி, மாப்பொடி, பால், தயிர், இளநீர் எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி அதுக்கப்புறமா விசேஷ அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனைகள்லாம் பண்ணி தீபாராதனை பண்ணி அன்னதானம் நடத்தின்னு இருக்கோம். இதோட 14 வருஷம் முடிஞ்சு சுவாமி 2 கும்பாபிஷேகம் நடத்திட்டார். சிறப்பாக எங்கே இருந்தாலும் நாங்கள் அப்படி தினமலர் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அப்படி கொடுக்கலைனாலுமே கூட எங்கே இருந்தனாலும் ஆள்கள் வந்து தேடி வந்து அந்த சுவாமிக்கு வந்து விசேஷங்கள் நடத்தின்றுவர். धन्वंतरि स्वामिने इदं नमः भवे भवे नाजि भवे भवस्भवान् भवोद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमो रुद्राय
ओम नारायणाय नमः ओम माधवाय नमः ओम गोविंदाय नमः ओम विष्णवे नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः ओम श्रीधराय नमः ओम ऋषिकेशाय नमः ओम पद्मनाभाय नमः ओम दामोदराय नमः ओम धन्वंतरि महाविष्णवे नमो नमः शांताकारं भजवतीं पद्मनाभं सुरेशं विश्वाधारं जगन्सदर्शं मेघवर्णं सुधांगं लक्ष्मीकान्तं महानयनं योगिहित्यादिकर्ण्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौशय्यवासं श्रीवत्साङ्गं कौशिभोद्भाष्टाङ्गं पुण्योमेनं पुण्डरीकायकाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं सशङ्कचक्रं सकरीटकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं छायायां पार्याप्स्य हेमसिंहासनरोपणि आसीनमुक्तिदानन्दगोविन्दो नमोच्चारणमेभ्यः नश्यन्ति सकलारोगः सत्यं सत्यं वदाम्यहम् हरे राम 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 हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे நம்ம இந்த கோவில் பற்றி அண்ணா சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1470 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கோவில். ராஜ குமாரவர்ம பாண்டியன் காலத்தில் வந்து இந்த கோவில் கட்டப்பட்டதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. கல்வெட்டும் கோவில்லையே எழுதியிருக்காங்க. இந்த கோவில் வந்து குமாரவர்ம பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இது வந்து தன்னுடைய பொண்ணுக்காக வந்து பொண்ணு வந்து ரொம்ப பெருமாள் பக்தி தீவிர பக்தியாக இருக்கிறதுனால அவள் வந்து எனக்கு சின்னதாக வழிபடுறதுக்கு எனக்கு ஒரு கோவில் வேணும்னு கேட்டதுனால வந்து அவள் இஷ்டப்படிக்கு வந்து பெருமாளை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணார். அம்பாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீட்டிருந்த பெருமாளாக வந்து இது பண்ணால் அவள் வந்து இங்கே வந்து அம்பாள் வந்து பொண்ணு வந்து இங்கே வழிபட்டு போனதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோவில் வந்து பக்கத்தில் கொர்க்கைங்கிற ஒரு கிராமத்தை தான் வந்து துறைமுகமாக இருந்தபோது பாண்டியன் காலத்திலேருந்து இந்த வணிகர்கள்லாம் வந்து அங்கே வியாபாரங்கள்லாம் பண்ணுற போது பக்கத்தில் அக்காசலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த நாணயங்கள்லாம் வந்து அடித்தா பாண்டியன் காலத்தில் வந்து எல்லாம் வந்து எங்கேசா அது வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா வெளியில் அந்த காயின்ஸ்லாம் வரும், பாண்டியன் காலத்துக்காரெல்லாம் வரும்ன்ருக்கு. அங்கே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜா வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகிறது, மகள் வந்து ஒழுங்காக பூஜைலாம் பண்ணுறாளா என்ன எதுன்னு வந்து ராஜா பார்க்க வரும்போது வந்து கோவில் வந்து எப்படி பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணுங்கும் போது ராஜா வந்து விஸ்தீரணமாக இதெல்லாம் பண்ணி அதை கல்வெட்டில் எழுதி யார் யாருக்கு என்ன பண்ணணும், பூஜை பண்ணுறவாளுக்கு என்ன, அதை பரிகாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கார். கோவில்லையே அதை அந்த கல்வெட்டு மூலமாக வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கோவில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப சிதிலமாகிடுது. இதெல்லாம் இப்போ நாங்கள் ரீசெண்டாக எடுத்து கட்டியிருக்கோம். அப்போ வந்து ஒரு கால பூஜை திட்டம் தான் இது வந்து கவர்மெண்ட்டு வந்து ஏதோ வந்து ஒரு 1000-1500 கொடுக்குறா கவர்மெண்ட்லேருந்து. இந்த சூடன் பற்றி ஊதுபத்தி எண்ணெய் எல்லாம் வாங்குறதுக்காக கொடுக்குறா. சம்பளம்னு வந்து இப்போ வந்து இதுலேருந்து லாஸ்ட் 1 இயராக வந்து ஒரு 1000 ரூபாய்னு சம்பளம் கொடுத்துருக்கா. கவர்மெண்ட்டில் என்டோமெண்ட்டில் இருந்து இந்த கோவில் வந்து இதாக இருக்குது. இது வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் 2010 இதில் வந்து ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ வந்து ஓரளவுக்கு மக்கள்லாம் நல்ல ஊர்லேருந்து எல்லோரும் இதாக இருந்து நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் 2வது கும்பாபிஷேகம் வந்து 2024 நடந்தது. கல்வெட்டு இருக்குது. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் பண்ணணும்னான்னு சொல்லிவிட்டு அது வந்து பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஹோமகுண்டங்கள் எல்லாம் போட்டு ஊர் அழைச்சி எல்லோரும் சாப்பாடு எல்லாம் விருந்தெல்லாம் போட்டு ரொம்ப படியாக இருந்துருக்கோம். இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னாக்கா தன்வந்திரி மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. 2வது வந்து கல்யாண மகாதேவாளுக்கு வந்து கல்யாண ஆஞ்சநேயர்னு
அவருக்கு வடமாநில சக்தி வழிபட்டோம்னாக்கா வந்து அவளுக்கு வந்து கல்யாணங்கள்லாம் வந்து கூடி வருது. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் இல்லாமல் இருந்தால் சுவாமிக்கு வாகனம் வேணும்ட்டுனா கருடாழ்வாரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தன்வந்திரி வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து சிலை வாங்கி கொடுத்தார். அவருக்கு வந்து இந்த ஒயிட் பேச்சஸாக இருந்தது, அதாவது வெண்குஷ்டம்னு சொல்லக்கூடிய அளவில் லுக்கோடர்மா இருந்ததை வந்து அதுக்கு வந்து அது வச்சதுக்கப்புறம் அவருக்கு நல்ல நிவர்த்தி ஆகிடுது. அதில் வந்து எல்லாருமே வந்து மாதம் வரக்கூடிய தன்வந்திரியினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வந்து இந்த பூஜைகள் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லோரும் வந்து அவ வேண்டி முதல்ல வந்து எல்லோரும் எல்லா இதுக்கும் வந்து வேண்டியிருந்தா உடம்பு சரியில்லைன்னா இங்கே தான் வருவா. இந்த ஏரியாலே வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் இந்த ஒரு 4-5 ஜில்லாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவிலில் தான் தன்வந்திரி மூர்த்தி வந்து இருக்கார். அது வந்து ரொம்ப பிரத்யட்சமாக இருக்கார். இந்த நீட்டு தேர்வு இப்போ வந்ததுக்கப்புறம் எழுதுறவா எல்லாரும் படிக்கிறவா அந்த குழந்தைகள்லாம் வந்து சுவாமிக்கு ஸ்ரதாஸ்கோப் வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு போனால் 90% பேருக்கு அந்த நீட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவெல்லாம் இன்றைக்கி டாக்டர் ஆகிருக்கா. அவெல்லாம் வந்து இன்றைக்கி எங்களுக்கு டாக்டர் இது கிடச்சிருது, அட்மிஷன் கிடச்சிருது, எந்த விதமான ஒரு பைசாவும் செலவு இல்லாமல் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கா. ரோகங்கள் வந்து பல ரோகங்கள், குணப்படுத்த முடியாத வியாதிகள், ஹார்ட் பேஷண்ட்டு, கை கால் வலி, வயிற்றில் வலி, குன்மம் சொல்லக்கூடியதில் விடாத வலி, அல்சர், மனநிலை எல்லாம் பாதிக்கப்பட்டவெல்லாம் இந்த கோவிலில் வந்து தெரியப்படுத்துகிறா. இப்போ கூட நீங்கள் சங்கல்பம் பண்ணுற போது பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையோடு வந்திருக்கா. ஆமாம், நிறைய பேருக்கு எல்லாம் வந்து குணமாயிருக்கு. எல்லோரும் திரும்ப வந்து ஒவ்வொரு இதுவும் பண்ணுறா. இதில் வந்து ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, ஒருத்தர் வரும்போது ஒரு 4 பாயிண்ட்டு சொல்கிறா. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அண்ணாவுக்கு வேலை கிடைக்கணும், எங்கள் தங்கைக்கு கல்யாணம் ஆகணும். அதாவது பகவான்கிட்ட வந்து ஒரு தரம் வரும்போது ஒரு இது தான் வேண்டிக்கணும், அப்புறம்தான் மறுதரம் வரும்போது வந்து அதை வந்து வேண்டிக்கணும். அது வந்து மறுதரம் வந்து வேண்டிக்கிறோம். அப்படி ஒன்று சுவாமியும் பார்த்து டக்குன்னு அவருக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது பண்ணுறப்போ சாமி நாங்கள் கல்யாணத்துக்கு வேண்டிடுறோமே, பையனுக்கு வேலை தானே கிடச்சிருக்கு, என்ன கல்யாணம் நடக்கலையேங்கிற மாதிரி கேட்குறா. நாங்கள் அதுதான் சொல்கிறோம், நீங்கள் வேண்டி இங்கே வேண்டாம்னு சொல்ல, பகவான் வந்து உங்களுக்கு இது போட்டுப்பா, டைரி போட்டுப்பா, இதை ஃபஸ்ட்டு அப்படியே டிக் பண்ணிகிட்டே வருவார். அதனால் எல்லாமே நடக்கும், நீங்கள் முயற்சியை கைவிடாதீங்கோன்ட்டு. ஹார்ட் பேஷண்ட் ஆகி அவருக்கு 3 ஸ்டண்ட்டு வச்சுருக்கா, பைபாஸ் பண்ணாமல் அவரும் வந்திருக்கார். அவருக்கு எப்படின்னாக்க தூக்கமே வரல, அந்த பைபாஸ் பண்ணினதுலேருந்து தூக்கம் வராமல் ரொம்ப வந்து அவஸ்தைப்பட்டு இருந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் போன மாதம் வந்தார். வந்து நாங்கள் வந்து குங்குமத்தை மந்திரிச்சு ஒரு கயிறையும் கட்டி விட்டோம் அவருக்கு. இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறார், சாமி அதுக்கப்புறம் இங்கே கட்டின்னு போன பிறகு எனக்கு நல்லா தூங்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது வரைக்கும் எனக்கு மனசு போட்டு ரொம்ப இருக்குன்னு அவர் சொல்கிறார். இப்போ அவரையும் வேணால் நம்ம பேட்டி இப்போ எடுக்கணுனாக்கா நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு வியாதின்னு சொல்ல முடியாது, பல விதமான வியாதிகளுக்கும் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு பண்ணின்னு இருக்கார். தன்வந்திரி பகவான் வந்து ரொம்ப தீர்வு பண்ணின்னு இருக்கார். பற்றி சொன்னாங்க இல்லையா, இந்த ஹோமத்துலேயும் சரி இந்த பூஜைகள் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எத்தனை வாரம் கலந்துக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சது வந்து 7 வாரத்துலேருந்து 11 வாரத்துக்குள்ளே அவளுக்கு வந்து காரியங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும். 7 வாரங்களில் வந்து நிவர்த்தி ஆகிடும். எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுமா. அஸ்த நட்சத்திரத்தில் தான் தன்வந்திரி பூஜை நடக்கும். அதில் தான் ஒரு 7ஓ 11ஓ அவளுடைய இது படிக்க அவளுக்கு அந்த இதுகள் நிறைவேற வரைக்கும். சிலவர் வந்து குழந்தையிலேன்னு வந்தவர் வந்து ஒரே வாரத்தை 1 மாதம் வந்தார், மறு மாதமே அவள் கன்சீவ் ஆயாச்சு, கிடச்சிருது. அந்த மாதிரியும் இருக்குது. நிறைய அலைய விடலை அவளை. தன்வந்திரி நாங்கள் வந்து பேப்பரில் வருது, தினமலரில் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னு கிடையாது. தன்வந்திரி எந்த நாள்லேயும் வரும். அஸ்த நட்சத்திரம் தான் பிரதானம். அந்த அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது வந்து நம்ம எல்லோரும் கலந்துட்டு பண்ணுற வாழ்க்கை வந்து அனுகூலம் கிடச்சின்னு இருக்குது. அது வந்து பிரத்யட்சமாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி தன்வந்திரி ஹோமம் நடந்தது இந்த கோவிலில், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதை பண்ணவங்க வந்து இந்த மணிகண்டன்றவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். अन्यदा शरणं नास्ते त्वमेव शरणमव तस्माद् कारुण्यपापेन रक्ष रक्ष जनार्दना. ஸ்ரீகுருப்யோ நமः. ஹரி ஓம். இந்த ஊரினுடைய பேர் வந்து மாரமங்கலம். சதுர்வேதி மங்கலம்னு இந்த ஊருக்கு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் 4 வேதங்களும் ஓதப்பட்ட இடம் இந்த இடம். இந்த மாரமங்கலத்தில் பல்லவன் காலத்திலிருந்து இந்த கோவில் இருக்குது.
இந்த கோவிலில் வந்து நினச்ச காரியங்கள் நடக்கும். இந்த கோவிலில் வந்து நான் 7 வருஷமாக நான் பூஜை பண்ணுறேன். மாதம் அஸ்த நட்சத்திரம், அதாவது தன்வந்திரியினுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஐப்பசி மாதம் அஸ்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். அதனால் மாதம் இந்த கோவிலில் தன்வந்திரி ஹோமம் நடந்துட்டுருக்கு. தன்வந்திரி ஹோமம் பண்ணும்போது முதல்ல விஸ்வக்சேனான்னு மகா கணபதி பூஜை, அதுக்கப்புறம் தன்வந்திரி பூஜை, பெருமாள் குல சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ சூக்த ஹோமம், தன்வந்திரி ஹோமம், எல்லா விதமான ஹோமங்களும் பண்ணுறோம். இங்கே வந்து தன்வந்திரிங்கிறவர் வந்து தெய்வத்தின் மருத்துவத்தினுடைய முதன்மையானவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து 3 அவதாரமாக இருந்தார். திவோதாசன், காசிராஜன் 3 அவதாரங்கள் எடுத்தார். அதில் வந்து தன்வந்திரி வந்து வலது கையில் அட்டைப்பூச்சியும் இடது கையில் அமிர்த கலசமும் வச்சுருப்பார். இந்த அமிர்த கலசத்துக்கு நாங்கள் வந்து நிதானமாக நல்ல முறையில் அபிஷேகம் பண்ணி எல்லாம் அந்த தேன் நெய்யெல்லாம் கொடுப்போம். அந்த தேன் சாப்பிடுவாளுக்கு நெய் சாப்பிடுவாளுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், உடல் ரீதியாக மன ரீதியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நோய்கள் குணமாக இருக்குது. மருத்துவத்தினுடைய மகா மேதாவினின்னு தன்வந்திரி பகவானை சொல்லுவோம். இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் சுயம்பரா பாரதமும் சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு தடவை சுயம்பரா 51 பேருக்கு சுயம்பரா ஹோமம் பண்ணினோம். அதில் வந்து 40 பேருக்கு திருமணம் ஆகிருக்கு. அது மாதிரி தன்வந்திரி பகவானுக்கு மாதம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து வந்தான்னா அவளுக்கு நோய்கள் குணமாகுது. ஹார்ட் பேஷண்ட்களுக்கெல்லாம் அந்த திருச்செந்தூர்லேருந்து ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க 6 ஹோல்ஸ் இருந்தது, 3 ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அடைச்சி நல்லா குணமாக இருக்கான்னு எங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதனால் நினச்ச காரியங்கள் நடக்கும். ஜாதகத்தை இங்கே வச்சு பூஜை பண்ணி கொடுப்போம். அதுபோக திருவோணம் நாங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கோம். திருவோணத்தில் நீராஞ்சனம் யாரெல்லாம் 3 மாதம் தொடர்ந்து நீராஞ்சனம் ஏற்றினாலும் பெருமாள் நினச்ச காரியத்தை அவர் நடத்தி கொடுப்பார். நீராஞ்சனம் ஏற்றினா நமக்கு சகல விதமான ரண ரோகங்கள் வந்து நிவாரணமாகும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் வந்து கோயிலில் தன்வந்திரி பகவானை வந்து கலந்துட்டு சாமி தரிசனம் பண்ணி சாமியினுடைய திருவருள் பற்றியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்து போயிட்டுருக்கிற பக்தர் இவங்ககிட்ட வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் பிரேமா. ஊர் வந்து புதியமுத்தூர். ஏன்னா புதியமுத்தூர் நான் வந்து 20 ஆண்டு காலமாக எனக்கு இந்த பெருமாளை தெரியும். இந்த தன்வந்திரி ஹோமம் 10 வருஷமாக நடக்கு. இந்த 10 வருஷமாக நான் வருவேன் நிற்பேன். ஆனால் தொடர்ந்து எனக்கு நல்ல ஒரு பலன். நான் வந்து பிளட் கேன்சர், எனக்கு பிளட் கேன்சரில் நான் ரொம்ப கஷ்டப்படும்போது பெருமாளை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். கோயிலுக்கு நல்லா வந்துன்னு இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு. பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெருமாள் அமைச்சு கொடுப்பார். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து என் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த கோயில் தெரியும். எனக்கு ஹரிஹரன் சாமி எனக்கு எங்கள் அப்பா மாதிரி. எனக்கு எல்லா அட்வைஸும் அவங்கள்ட்ட கேட்டு செய்வேன். பெருமாள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டு இருக்கும் பெருமாள் தன்வந்திரி ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ என் பிள்ளைகள் நல்லா படித்து, என் பிள்ளைகள் 2 பசங்க நல்லா வேலையில் இருக்காங்க. நல்லா வீடு வாசல் கேட்டு நல்லா சேமமாக ஆரோக்கியமாக இருக்கேன். நான் அந்த நோயிலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி திருப்பி இப்போ 3 மாதம் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பெருமாளோட கிருபை தானே. எல்லாருமே வரணும், இந்த பெருமாளை ஆராதனை பண்ணணும், ஆராதிக்கணும். அது என்னோடய ஆசை. நான் சேமமாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்களா நேயர்களே, இங்கே வந்து ஒரு பக்தருக்கு வந்து பிளட் கேன்சர் அப்படின்ற ஒரு கொடிய நோய். அந்த நோயில் இருந்து கூட அவங்களால மீண்டு வந்து அந்த கண்ணீர் வந்து அப்படியே கண்ணில் பொங்குது. அந்த கண்ணீரோடு வந்து சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு பெருமாள் மேலே பக்தியும் அவங்க வச்சுருக்காங்க. அந்த பெருமாளும் அவங்கள கைவிடலை. ஸோ இவ்வளோ பிரத்யட்சமாக அமைஞ்சிருந்து இங்கே எல்லாருக்கும் நலம் வழங்கிட்டு இருக்கிற அந்த பெருமாள் பற்றி இன்னும் நிறைய பேர் சொல்ல காத்துட்ருக்காங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் தூத்துக்குடியில், என் பேர் பொன் செல்வி, தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். நாங்கள் சத்யா டிவியில் வந்து போச்சு, கல்யாணம் முடிய லேட் ஆகிட்டு. அதனால் இங்கே ஹரிஹரன் சாமிகிட்ட வந்து கேட்டோம். அவங்க நாளைக்கே வாங்க, அஸ்த நட்சத்திரம் தானே, என் பொண்ணுக்கு அஸ்த நட்சத்திரம் தான், அதனால் நாளைக்கே வாங்க, இங்கே அபிஷேகம் எல்லாம் நடக்கும் வாங்கன்னாங்க. வந்தோம். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னாங்க. 1 வருஷம் முடியும் போது பொண்ணுக்கு வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் குழந்தையும் அதேமாரி சாமிகிட்ட மூலியமாக கேட்டு சாமியை கொடுத்துட்டார். 2 குழந்தை இருக்குது இப்போ. அப்புறம் எனக்கும் முட்டி போட்டு சாமி கும்பிட முடியாது. ஆமாம், இப்போது நல்லா வந்து முட்டி போட்டு கும்பிட்றேன். அது முட்டி போட்டு கும்பிட முடியாமல் 5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ 5 வருஷமாக இங்கே வந்து 6 வருஷமாக வரோம். வந்ததுக்கப்புறம் இப்போ முட்டி போட்டு கும்பிட்றோம். அடுத்து ஆமாம், அது எதுனாலும் சாமிகிட்ட வேண்டிக்கிடுவேன். என்னால் ஏண்டது செய்கிறேயா நேர்ந்துக்கிடுவேன். அவர் எனக்கு வர்றதுக்குள்ளே குணமாக்கி தந்தார். நான் மாதம் தவறாமல் இப்போ 6 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், வந்ததுக்கப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு, பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம எல்லாருக்குமே எல்லா நோயினாலுமே சாமிகிட்ட வேண்டினாலே போதும். நம்மளால் ஏண்டது தாரேன் அப்படின்னு சொன்னாந்துக்கிட்டே போதும். அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். ஆமாம், அவர் நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் வந்து செஞ்சு நமக்கு நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் அவருக்கு செஞ்சாலே போதும். அப்படி தான் இன்னும் 6 வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு உடம்பு தெம்பு இருக்குந்தாண்டியும் நான் வந்துக்கிட்டே இருப்பேன். வரணும். நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், வாங்க சாமியை கும்பிடுங்க, நல்லாயிருக்கும், மாதத்தில் 1 நாள் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அவன் நிறைய பேர் வந்திருக்காங்க.
அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆண்டவனால் முடியாத ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த கோவிலும் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களும் சான்று. நம்ம இவங்கள்ட்டையும் கேட்டு என்ன செஞ்சாங்க, பெருமாள் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி பெருமாள் நாங்கள் வந்து கோபாலவள்ளி தூத்துக்குடியிலேருந்து நான் வர்றேங்க. என் பேர் கற்பகாம்பாள். அதாவது 12 வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன். அது ஒரு வருஷம் விடாமல் வந்துகிட்டே இருந்தேன். என் பொண்ணுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. கோபாலவள்ளி தாஸோட டிவோட்டிஸ் என் பொண்ணு. அதனால் அவங்க இங்கே சத்சங்கம்லாம் வைப்பாங்க. அவங்களோட நாங்கள் வர ஆரம்பித்தோம். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. மனசுக்கு இங்கே வந்துட்டு போனால் ஒரு அமைதியும் சாந்தியும் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இடையில ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி உடல் ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கே அவ்வளோதான் நம்ம காலமே முடிஞ்சிருமோன்ல நான் அந்த மாதிரி பயந்தேன் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு 3 மாதம் தொய்ந்து வந்தேன். வந்ததுக்கப்புறமே என்னோடய ஜாதகத்தை இங்கே வச்சு எடுத்துகிட்டு போனேன். எனக்கு ரொம்ப ஒரு மாற்றம். என் உடல் அளவில் மனசளவில் நான் நல்லா இருக்கிறேன். என் பையனும் கொஞ்சம் ஸ்மாராக படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என் பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறான். என் பொண்ணுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு பையன். என்ன எங்கள் வீட்டுக்காரங்களே இன்றைக்கி நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். அடிக்கடி இங்கே நினச்சிட்டா வந்துடுவேன். சூழ்நிலை வர முடியாத ஒரு பட்சத்தில் தான் இங்கே வரமாட்டேன். தூத்துக்குடியிலேருந்து அப்படி வருவேன். நிறைய பக்தர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இங்கே நன்மைகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கல்யாணம் நடந்திருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது. தன்வந்திரி பகவானோட அருளை வந்து நம்ம அனுபவிக்கணுங்க. அதை சொல்லவே முடியாது. ஓம் நமோ நாராயணா. பெருமாள் வந்து எப்போவுமே அள்ளி கொடுக்குறவர், கிள்ளி கொடுக்குறவரே கிடையாது. அதுக்கு இவங்கெல்லாம் சான்று. இது வந்து நம்ம பொலிட்டிக்கலாக எப்படி பார்க்குறதுனா, இப்போ நிறைய வியாபார நோக்கத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது, இந்த விளக்கு போட்டால் நல்லது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில் இருந்து அதை எல்லாமே இப்படி பக்தர்கள்லாம் வந்து அதெல்லாமே வெளிக்கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பகவானை வந்து தரிசனம் பண்ணி அதன் மூலமாக இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறது கேட்கும்போதே இவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடியேன் ராஜலக்ஷ்மி ராமானுஜதாசி. ஸ்ரீ ஆதிநாத பரபிரமனே நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். அடியேன் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். அடியேன் 7 வருடமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். தன்வந்திரி பகவானுடைய தீவிர பக்தை. ஒரு சின்ன இன்சிடென்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஐ மெட் ஒன் ஆக்சிடெண்ட் டூரிங் ஃப்ளட் டைம். ஐ வாஸ் ரைடிங் த 2-வீலர். தட் டைம் ஒரு பெரிய ட்ரக் உள்ள லாரி என்னை கிராஸ் பண்ணி போச்சுது. போகிறப்ப அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதை ட்ரக் வந்து யூ டர்ன் போட்டு திரும்பல, அதோட பேக் சைடு வந்து என்னை ஹிட் பண்ணி அப்படியே அந்த டிவைடரில் நான் விழுந்துட்டேன். நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். அன்றைக்கி நரசிம்மர் சுவாதி பூஜைக்காக எல்லார் ஜாமானும் என்னோடய வண்டிக்கு அடியில் வச்சுருக்கிறேன். ராமஜெயம் மாலை வச்சுருக்கேன், வெத்தலை மாலை வச்சுருக்கிறேன். அந்த விழுந்த உடனே அந்த டிரைவர் வந்து என்னை பார்க்கல. அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் வண்டியை டர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது. பட் தடன்னு ஒரு 10 ஃபீட்டுக்கு என்னோடய வண்டியை என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. நான் ஹெல்மெட் போட்டு டிவைடரில் விழுந்தனால எனக்கு இது வரைக்கும் அடி கிடையாது. பட் போத் லெக் டேமேஜ் வெரி ஹார்ட்லி. அது மாதிரி இருக்கப்போ டாக்டர்கிட்ட போயாச்சு. அந்த டிரைவரே வந்து சொன்னார், அம்மா உங்களை பகவான் தான் காப்பாற்றியிருக்காரு. நீங்கள் ரைட்டில் விழுந்த பற்றி லெஃப்ட்டில் விழுந்துருந்தீங்கன்னா இதுக்குள்ளே எலும்பு கூட தேறி இருக்காது, உங்களுக்கு எலும்பு கூட தேறி இருக்கான்னு சொன்னார். அப்போ எப்பயுமே என்னோடய பழக்கம், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீக்ஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமகம். அது எதுவாக இருந்தாலும் 2-வீலராக இருந்தாலும் சொல்லிகிட்டே தான் எடுப்பேன். அப்பையும் நான் விழுறப்ப எனக்கு உதடெல்லாம் நடுங்குது. நானே தான் எழுந்தேன், நானே தான் கால் பண்ணேன். அந்த சக்தியெல்லாம் எனக்கு வந்து பகவான் தான் கொடுத்தாரு. அப்புறமா டாக்டர்கிட்ட போய் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் வெரி ஃபாஸ்ட் ரெக்கவரி. நம்பவே முடியாது. அப்படியே பகவான் வந்து என் காலிலே உட்காந்துட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா 2 காலும் ஹைலி டேமேஜ்டு. அப்புறம் டாக்டர் சொன்னார், என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்போ நடக்கலாம் எப்போ ஆஃபீஸ் போகலான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. 6 months ஆகும் அப்படிலாம் நினச்சப்போ 1.5 months நான் ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். இது வந்து பகவானுடைய கிருபை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து முழுமையாக நம்பணும். நாம் வந்து சந்தேகத்தோடு போய் நாம் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பிரார்த்தனையும் பண்ணிட்டு எல்லா இதுவும் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட போய் செய்வாரா மாட்டாரா அப்படி நினைக்கவே கூடாது. எப்போவுமே எல்லாம் நம்ம வந்து சாட்சாத் சரணாகதி அடைஞ்சோம். அவரோட திருவடியில் வந்து சரணாகதி அடைஞ்சால் அவருக்கு தெரியும் எல்லாம் இயக்கிறது, நடத்துறது, பேசுறது, செய்கிறது எல்லாமே. இன்னைக்கு இந்த செயல் நடக்குன்னா அதுவும் அவருடைய கிருபையினால தான் நடக்குது. சொல்லணும். அது போக அடியேன் உபன்யாசகர். இந்த கோவிலில் கடந்த முறை வந்து உபன்யாசம் பண்ண என்னோடய வேலை நிமித்தம் என்னோட ரெகுலராக பண்ண முடியல. அதுக்கு அடுத்த முறையும் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கும் பகவான் ஆசி புரிவார். அதனால் இந்த நிகழ்வு நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அதாவது என்னோட அதர் தேன் இது அது காமிக்கிறேன். என்னோட 2 லட்சம்
அது வந்து 1.5 months நான் ரெக்கவர் ஆகிட்டேன். டாக்டர் அந்த கந்தசாமி அவர் வந்து கேட்டார், திரும்ப கேட்டார், எப்படி மேடம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தீங்களா? நினச்சிட்டே இருந்தேன், பகவானை கூப்பிட்டுட்டே இருந்தேன், நான் போகணும் சீக்கிரம் போகணும், எல்லாத்தையும் நான் நார்மலாக ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அவர் கொடுத்த பாக்கியம் தன்வந்திரி பகவான் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலசகஸ்தாய சர்வமாய விநாசாய திரைலோக்கிய நாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அனுதினமும். எந்த நேரம் என்ன வேலை செஞ்சாலும் சரி நான் பகவான் நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த நாமம் நம்ம எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். மந்திரம் சொல்லணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, ஆனால் நாமா சொல்கிறதுக்கு எந்த விதிமுறை இல்லை. அதனால் எல்லா மக்களும் எப்போவுமே நாமா சொல்லுங்க, பகவான் திருவடி அடைங்க, முழு மனதோடு அவர்கிட்ட சரணாகதி அடைங்க. இதுதான் அடியனுடைய வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பகவான் இடத்துல ஒரு நம்பிக்கை மட்டும் வேணும். அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்து பாசிபிளே இல்லைன்னு டாக்டர் சொன்ன இடத்துல வந்து இன்றைக்கி அவங்க கோயிலுக்கு வந்து போனதோடு மட்டும் நிற்காமல் அந்த பகவானையும் நம்பிக்கையோடு இருக்க பட்டிகிட்டு இருக்காங்க. அவரோட திருவடியை இருக்க பட்டிக்கிட்டவங்களுக்கு எந்த நேரத்துலையும் அவர் கையை விட மாட்டாருங்கிறது இதிலேருந்து தெரிகிற உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கு, நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம். வீட்டில் இருந்த பெருமாளோட பெருமைகளை சொல்கிறதுக்கு நீனு போட்டுக்கிட்டு நிறைய பக்தர்கள் வராங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அப்போ நிறைய நடந்திருக்கு போய் தானே சொல்கிறதுக்கு வராங்க. அவங்களும் சொல்கிறாங்களாம். இந்த ஒரு பக்தர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னோடய பேர் ஆறுமுக செல்வி, திருநெல்வேலியிலேருந்து வரோம். 5 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், அது எதுவும் சரியாகலை. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டு போயினோம். அவங்க மந்திரம் ஸ்லோகன் சொல்லி கொடுத்தாங்க, அதை டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போது முன்னாடி வந்தது விட எனக்கு ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போது ரெகுலராக வரோம். 5 months. இல்லை எனக்கே தெரியுது. பார்த்தீங்களா மக்களே, நம்மளும் வரணும்னு ஆர்வம் இருக்குல்ல. சரி, ஓகே. இன்னொரு பக்தர் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுப்போம் கேட்டு. என் பேர் சுந்தர், தூத்துக்குடியிலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். கடந்த 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நோய் தீர்க்கிற கடவுள்னு சொல்லக்கூடிய தன்வந்திரியை இங்கே பிரதிஷ்டை பண்ணி மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட நோய்களை தீர்ந்துட்டுருக்கு. நானும் வந்துட்டுருக்கேன். என்னுடைய பிரச்சனைகளுக்காண்டி வந்திருக்கேன். அதில் நான் இப்போ பரிகாரம் பண்ணி எனக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான இடம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் தன்வந்திரி இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கார். ரொம்ப நல்ல கோயில். மக்கள் எல்லோரும் நல்லா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. சந்திச்சிங்க, எப்படி சால்வ் ஆச்சு? என்னுடைய உடம்புல வந்து சுகரு, அதை ப்ரெஷர் இதுக்காண்டி வந்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே இங்கே கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறதுனால அது நல்லா இதாகி குணமாகி இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். இந்த வந்து இவருடைய மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலசகஸ்தாய சர்வாமே விநாசனாய திருலோக்கிய நாதாய அப்படின்னு சொல்லி அவரை வணங்கும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. அப்படிங்கிறத எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு வந்து பலனடைங்கிறத ஒரு பக்தனாக நான் தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடி அண்ணா சொன்ன மாதிரி தன்வந்திரி பகவானுக்குன்ற ஸ்தலங்கள் எதுவும் தனியானபடி இல்லை. ஸ்ரீரங்கம், வரதர் கோவில், காஞ்சிபுரம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்களில் தான் தன்வந்திரியோட சன்னதியை பார்த்துருப்போம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மாரமங்கலமில் வீட்டிருந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற தன்வந்திரி பகவானுக்கு அவ்வளோ விசேஷமாக வந்து எல்லாருமே சொல்லி இந்த பூஜைகளில் கலந்துக்கிறாங்க. அவ்வளோ பேர் பயனடைஞ்சு போயிருக்காங்க. இன்னொரு பக்தர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் தூத்துக்குடி, நான் 1.5 வருஷமாக வரேன். 1.5 வருஷமாக்கு முன்னால் ரொம்ப நோயில் இருந்தேன். வயிற்றில் கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 வருஷமாக 10 வருஷமாக ரொம்ப சோம்பலாமே தான் இருந்தேன். இங்கே இப்போ 1.5 வருஷமாக வந்த பிறகு இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் கடனில் இருந்தோம், வீடு வாங்கி அந்த கடன் இப்போ நல்லா சால்வ் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்கும். இன்னும் எல்லாம் சால்வ் ஆகிட்டு நான் இப்போ 1.5 வருஷமாக வரோம். ஆமாம், அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என் பையனுக்கு அஸ்த நட்சத்திரம், அதனால் வரேன். என் பையன் இப்போ நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான். அது பெருமையாக இருக்குது. பெருமாளோட அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்தேன், வாரம் வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு பக்தர்களும் வந்து ஒன்று சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யாருமே எந்த தெய்வமுமே சோதிச்சு தான் பார்க்குமே தவிர எப்போவுமே கைவிடாது. அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வராங்க, அவங்கக்கிட்ட ஃபைனலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுமா. தூத்துக்குடி. என்ன பேருங்க? மல்லிகா. அது இழப்பு மாதிரி இருந்தது. அதனால் இங்கே ஒரு அக்கா சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அக்கா, அங்கே போமா சரியாயிரும்
அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஜாதகங்கள்லாம் கிடையாது, பிள்ளைகள் ஜாதகம் எங்கள் வீட்டுக்கு அவங்க ஜாதகத்தை வச்சு கும்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லாயிட்டு. அதுக்கப்புறம் என் மகளுக்கும் கல்யாணம் நடக்காமல் இருந்தது. இங்கே வந்து கும்பிட்டதுக்கப்புறம் அது நல்லா இருக்குது, கல்யாணம் நடந்து இப்போ சென்னையில் இருக்கா. இப்போ குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டு நல்லா இருக்குது. இங்கே வந்த அப்புறம் நல்லாயிட்டு நல்லா இருக்குது. ஒரு 3 மாதம் வந்தேன், தொடர்ந்து வந்தேன், மாதம் மாதம் வருவேன். இப்போ வந்து ஒரு 3 மாதம் முன்னாலே வந்துட்டு இப்போ 4வது மாதம் வந்துட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க, நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே. பெருமாளை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யாருமே தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தரிசனம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சோதனைகள் வரும். நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னாலே ஒரு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எதுவுமே இவங்க வந்தது மாதிரி ஒரு பக்தர் கூட சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த பகவான் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் அவங்க எந்த சோதனையும் இல்லாமல் ஒரு வாரம் கூட வர முடியாமல், ஒரு மாதம் வர முடியாமல் அப்படின்னு எந்த ஒரு பக்தருமே நம்மக்கிட்ட சொல்லலை. அப்போது அவங்க வந்து அவங்களோட நல்லது கிடைக்க போகுதுங்கிறதுக்காக பெருமாள் வரவழைச்சு அவங்களுக்கு நல்லதையும் கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலை பற்றி சொல்ல அப்படியே அதிகமாக காத்துட்ருக்காங்க. நோய்கள்லாம் குணமாச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, கடன் ஆச்சு, எல்லா பிரச்சனையுமே எல்லாருமே சொன்னாங்க. இந்த சார் ஏதோ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, பகவானை வேண்டி கிடச்சதுன்னு. என்ன நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பேர் ரெங்கராஜன், தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். இதில் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த மாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டிருந்த பெருமாள் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தன்வந்திரி பெருமாள்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த நீட் பொது தேர்வில் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இந்த நம்ம ஊர் இங்கே இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த என்னுடைய நண்பருடைய சகோதரி, அவங்களுடைய மகள் வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு இங்கே வந்து செதாஸ்கோப் வச்சு வேண்டிட்டு போனாங்க. அவங்க நல்ல மார்க் எடுத்து வந்து அரசு கல்லூரியிலே எந்த விதமான இது இல்லாமல் இடம் கிடச்சி இப்போ அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு இது தேனியில் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. இது வந்து இது வந்து நம்ம கண்ணால் கிடைச்ச ஒரு விஷயம். அதான். தேங்க்யூ. என்னப்பா கோவில் குளம் வயசானவங்களுக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி யங்ஸ்டரும் வந்து நிறையா கோவில்களில் கும்பிட்றாங்க, நிறைய வீடியோக்களில் நம்ம பார்க்குறோம் வைக்கிறோம். ஏன்னா வயசானவங்கெல்லாம் மட்டும் வந்து சொன்னாங்க, வேறு யாருக்குமே எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஒரு வயசு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தாங்க, என்ன பதிவு பண்ண போகிறாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ, நான் தூத்துக்குடிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, சரி எல்லா கோயில் குளமும் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறாங்கன்னு தான் வந்தேன். பட் இங்கே வந்து செகண்ட் டைம் வரும்போச்சில் வந்து நல்லதே நடந்துச்சு. இங்கே வரும்போச்சிலே அங்கே வர ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பீஸ், நிம்மதி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே வர்ற இடமே நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனிஷாக, நம்ம மனசுக்கு வந்து நிம்மதி தர மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபேமிலிக்கே நிம்மதி தர மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன வேண்டுனேன்னா நல்லபடியாக படித்து வரணும். எனக்குன்னு வேண்டலை, என் தங்கச்சி நல்லபடியாக வரணும்னு தான் வேண்டுனேன். பட் அவள் வந்து நல்லபடியாக அக்ரிகல்ச்சர் செகண்ட் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஆமாம், படிச்சுட்ருக்கேன். நான் எல்லோரும் செமஸ்டர் முடித்தா பாஸ் ஆகணும்னு வேண்டுவாங்க, அதே மாதிரி வேணும்னா நடந்துச்சு. மாடர்ன் வேர்ல்டில் இதெல்லாம் அதிசயமாக தான் இருக்குது. நம்பவே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்பியிருக்கேன். தேங்க்யூ. நம்பிக்கையே இல்லாமல் ஒரு மனுஷி வந்து சாமி கும்பிட்ருக்காங்க. அவங்களுக்கும் சலிச்சவங்க இல்லை அப்படின்னு பெருமாள் வந்து எல்லாரையும் பேதம் பார்க்காம அள்ளி கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து வர வச்சிருக்காரு.
தொப்புள் கொடிமேல் பிரம்மன் அமர்ந்தபடி உலகத்தில் உயிர் விட்டு போல இல்லையா அது கேட்டுக்கோங்க. ஓம் சர்வேஸ்வராய மா, ஓம் சண்டேவராய மா, ஓம் அமசகரஸ்தாய மா, சந்திர விசாரதாய மா, ஓம் ஜெயபுராய மா, சரணாவதாராய மா, சுந்தராய மா, சத்யவியாபுராய மா, மகாவித்யாலய மா, சாமவேதவேத்யாய மா, விஜயகுமாராய மா, பிராணதராய மா, வித்வக்தராய மா, ஆதராய மா, ஆயுர்வேத புத்தாராய மா, அட்டாகயோகராய மா, ஜெகதுதராய மா, அருத்தமாய மா, சர்வஜ்ஞாய மா, விஷ்ணவே மா, சமநாதிகவஜ்ராய மா, சர்வபிராணி சூர்யாய மா, நவநவலவிமோச்சனாய மா, அனிசிம்மஹின்னே மா, கோவிந்தாராமதே மா, யோதியோதாசாய மா, புருணாச்சார்யாய மா, சங்கரயமன்யே மா, தைலோக்யமாய மா, வக்திகம்யாய மா, தேஜோதே மா, பாலபாலாய மா, பரமாத்மனே மா, சதாராய மா, மாதிவித்யாய மா, நீரஞ்சயாய மா, சர்வசேவிதாய மா, லக்ஷ்மீதே மா, சர்வலோகரக்ஷகாய மா, காவேரியோதசுஷ்டாய மா, சர்வகர்வாய மா, நந்தே மா, நந்தே மா, பிரதாய நமோ விஸ்வருஜேஸ்வராய விஸ்வேஸ்வராய நமோ நமோ முக்திவரப்ரதாய நமோ நமோ முக்திவரப்ரதாய நமோ நமஸ்தே அகிலலோகபாய நமோ நமஸ்தே அகிலலோகபாய நமோ நமஸ்தே அகிலகாமதாய நமோ நமஸ்தே அகிலகாமதாய நமோ நமஸ்தே அகிலகாரணாய நமோ நமஸ்தே அகிலகாரணாய நமோ நமஸ்தே அகில ரட்சகாய நமோ நமஸ்தே அகில ரட்சகாய நமோ நமஸ்தே சரார்த்தி ஹர்த்ரே நமோ நமஸ்தே சரார்த்தி ஹர்த்ரே நமோ நமஸ்தே விஜயப்ரஹர்த்ரே நமோ நமஸ்தே ரிஜப்ரஹர்த்ரே நமோ நமஸ்தே அகில விஸ்வதாத்ரே நமோ
சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோவில் ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தாலும் இந்த கோவில் பற்றி பக்தர்கள் சொல்கிறது, இந்த கோவிலில் நடந்த விசேஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ கீர்த்தி பெருசாக இருக்கிற மாதிரியான விசேஷமாக இருக்குது. இந்த ஸ்தலத்தில் வந்து தன்வந்திரி பகவானுக்கும் பெருமாளுக்கும் நடக்கிற விசேஷங்களும் அதனால் நன்மை அடைஞ்சவங்களோட அனுபவங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா. என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருப்பதி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன்.